إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்கள் யாவையும் படைத்து அதை அழகிய முறையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் அகிலத்திற்கோர் அருட்குறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து மறைந்த தோழர்கள் தோழியர்கள் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முஃமின்களான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக வழங்கி இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் நாம் கவனிக்க வேண்டிய, நாம் சிந்திக்க வேண்டிய ஏராளமான செய்திகளை இறைவன் குறிப்பிட்டிருந்தாலும் கூட நாம் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் சான்றுகள் இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு, சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் சூரியனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பூமி செங்குத்தான நிலையில் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இரவு பகல் என்ற இரண்டு மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால், பூமி அதனுடைய செங்குத்தான மைய பகுதியிலிருந்து ஏறத்தாழ 23 டிகிரி செல்சியஸ் சாய்ந்த நிலையில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாட்டை இறைவன் அமைத்திருக்கிறான். இந்த ஏற்பாட்டின் காரணத்தினால்தான் உலகத்தில் இரவு பகல் என்று மட்டும் இல்லாமல் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் பல்வேறு விதமான பருவநிலை மாற்றத்தை நாம் சந்திக்கின்றோம். சில மாதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடுமையான மழை பொழிவை நாம் சந்திக்கின்றோம். இன்னும் சில மாதங்களை எடுத்துக்கொண்டால் கடுமையான குளிரை நாம் சந்திக்கின்றோம். சில மாதங்களை எடுத்துக்கொண்டால் கடுமையான குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் ஒரு நடுநிலையான வசந்தமான கால சூழ்நிலையை நாம் சந்திக்கின்றோம். சில மாதங்களை எடுத்துக்கொண்டால் கடுமையான வெப்பத்தை கோடை காலத்தில் நாம் சந்திக்கின்றோம்.
அது போன்றதொரு கோடை காலத்தில் தான் கடுமையான வெப்பத்தை சந்தித்த நிலையில் தான் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மற்ற மாதங்களை விட, மற்ற காலங்களை விட கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தை நாம் சந்திக்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், கடுமையான வெப்பத்தை பார்த்துவிட்டு ஒரு வேளை சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல பூமி வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு, இவ்வளவு நாள் அது தூரமா இருந்துச்சு, இப்பதான் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கத்துல பூமி வந்துருச்சோ அப்படின்னு நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான வெப்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை, தூரத்தை ஆய்வாளர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரம் மட்டும் ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கிறது. 150 மில்லியன் கிலோமீட்டர்னா, ஒரு மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10 லட்சம் கிலோமீட்டர். ஒரு மில்லியன் கிலோமீட்டர் அளவுன்றது 10 லட்சம் கிலோமீட்டர் தூரம். 150 மில்லியன் கிலோமீட்டர் என்றால் எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு தள்ளி சூரியனுக்கு தள்ளி பூமி இருக்கிறது? பல கோடான கோடி கிலோமீட்டர் தள்ளி சூரியனை விட்டு பூமி இருக்கிறது. ஆனால் கோடை காலத்தில் கடுமையான வெப்பம் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் அளவு வச்சா ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்கிறது ரெண்டுமே. ஆனா கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தை நாம் சந்திக்கிறோம் என்றால், சூரியனிலிருந்து விழக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பூமியில் செங்குத்தா விழுகின்ற காரணத்தினால் பூமியில கடுமையான வெப்பத்தை நம்ம சந்திக்கிறோம் கோடை காலத்துல. இந்த வெப்பத்தை சந்திக்கக்கூடிய நாம் பல்வேறு கோடை காலத்துல சிரமங்களையும் சந்திக்கின்றோம். இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை கோடை காலத்தில் நம்ம மேற்கொள்கிறோம். எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொருளாதார வசதிகள், சூழல்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதார வசதிகள் கிடையாது. ஆனா பொதுவா எல்லார் வீட்லயுமே ஃபேன் மட்டும் இருக்கும். எல்லார் வீட்லயுமே அடிப்படை வசதியா ஃபேன் எல்லார் வீட்லயும் இருக்கும். பொருளாதார வசதிக்கு ஏற்ப சிலர்கள் கோடை வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக டவர் ஃபேன் வாங்கி வைப்பாங்க. சில வீடுகள்ல ஏர் கூலர் வாங்கி வைப்பாங்க. ஏர் கூலர் வாங்கி வச்சுக்கிட்டா கோடை வெப்பத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் தற்காத்துக் கொள்ளலாம், வெயில் தாக்கத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைச்சு டவர் ஃபேன் வாங்கி வைப்பாங்க, ஏர் கூலர் வாங்கி வைப்பாங்க. இதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இந்த வெயிலுக்கு டவர் ஃபேனோ ஏர் கூலரோ எல்லாம் பத்தாது, ஏசி வாங்கி வச்சிருவோம். பெரும்பாலான வீடுகள்ல ஏசியை பாக்குறோம். ஏசி வாங்கி வச்சாதான் இந்த வெயில சமாளிக்க முடியும். ஏசி அப்படிங்கிறது ஆடம்பரம் கிடையாது, அடிக்கிற வெயிலுக்கு அத்தியாவசியமானது என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு ஏசியை வாங்கி வைத்துக் கொண்டால் கடுமையான இந்த வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்று ஏசியின் பக்கம் சில மக்கள் செல்கிறார்கள். இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஏசி எதுக்கு, ஒரு 10 நாள் என்ன செய்வோம், லீவை போட்டு இந்த வெப்பத்துக்கெல்லாம் ஏசியில இருந்தா மட்டும் பத்தாது, கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்ற மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் இதமா இருக்கும், வெயில்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் அவங்க அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப. சிலர்கள் எல்லாம் சிம்லா, குழு மணாலி, காஷ்மீருக்குலாம் இப்ப போக முடியாது. இப்ப போனா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு என்ன செய்வாங்க, கோடை வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக போவார்கள். இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இன்னும் சிலர் எல்லாம் என்ன செய்வாங்க, உணவு பழக்கங்களை மாற்றிக் கொள்வார்கள். கோடை வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி வெயில் காரணமாக உணவு பழக்க முறைகளை மாற்றிக் கொள்வார்கள். மற்ற காலங்கள்லாம் பார்த்தா காரசாரமா சாப்பிடுவாங்க, நல்லா உரப்பா சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா வெயில் வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, உணவு முறையே மாத்திடுவாங்க. இந்த நேரத்துல போய் உரப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிறுலாம் எரிஞ்சு போயிடும். அதனால என்ன செஞ்சிருவோம், காரமா இல்லாம லிக்யூடான ஃபுட்டா இருந்து நல்லா இருக்கும், லிக்யூடான உணவா எடுத்துக்கிறோம், ஜூஸ் குடிச்சுக்கிறோம், கஞ்சியை குடிச்சுக்கிறோம், லிக்யூடான ஃபுட்டா எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் கோடை வெயில்ல இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அந்த உணவு பழக்கங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர்கள் உடை முறைகளை மாற்றிக் கொள்கிறார்கள், ஆடைகளை மாத்திக்கிறாங்க. மற்ற காலங்கள்ல பார்த்தா டைட்டான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, டைட்டான ஜீன் போட்டிருப்பாங்க. இந்த வெயில் நேரம் வந்துருச்சு அப்படின்னா டைட்டான ஆடை போட மாட்டாங்க, ஆடையை கொஞ்சம் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்துக் கொள்வார்கள்.
இன்னும் வந்து பளபளப்பான ஷைனிங்கா போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் விட்டு தவிர்த்துக் கொள்வார்கள். குறிப்பா கருப்பு ட்ரெஸ் கூட தவிர்த்துக்குவாங்க. கருப்புல வந்து ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், அதனால கருப்பு ஆடையை விட்டு நம்ம தவிர்த்துக்கிறோம் என்றெல்லாம் இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். வெயில்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும். சில பேருக்கு வாகனங்கள்ல போறதுதான் வேலையாவே இருக்கும். மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வாகனத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியில் சுற்றுவார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் போனோன்னா வாகனத்துல போனா கூட ரோட்ல அவங்க கண்ணு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஜூஸ் கடை இருக்குமா, எங்கேயாவது சர்பத்து கடை இருக்குமா, கரும்பு ஜூஸ் கடை இருக்குமா அப்படின்னு பார்த்து அங்க வண்டியை நிப்பாட்டி அந்த ஜூஸை குடிச்சோன்னா கொஞ்சம் இதமா இருக்கும். அதை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பயணிப்பாங்க. அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் போய் எங்கேயாவது மரம் இருந்தா நிப்பாட்டிக்கும். இப்பெல்லாம் மரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. நீ ஹைவே எல்லாம் போனீங்கன்னா எந்த மரமும் இல்லாம இருக்கும். நம்ம ஊர்கள்ல ஒரு சில இடங்கள் மட்டும்தான் மரங்கள் இருக்கிறது, பெரும்பாலும் மரங்களும் கிடையாதா. நிழல் இருந்துச்சுன்னா இங்கே நிழல்ல போய் இலைப்பாரி கொள்வோம் என்று அது போன்ற நிலைகளை மேற்கொள்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், தங்களுடைய சொந்த வேலையினுடைய நேரங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். சில பேர்லாம் பார்த்தா காலைல 11 மணில இருந்து 3 மணி வரை இப்ப வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடுமையான வெயிலா இருக்கு, 11 to 3 வெளியே போகாதீங்க, வேலை பார்க்கறது அந்த டைம். 11 to 3 வெளியே போகாட்டி சில பேர் சொந்த தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் 3 மணிக்கு மேல அசலுக்கு மேல வேலையை பார்த்துக்கிறோம், 6 மணிக்கு மேல வேலையை பார்த்துக் கொள்வோம். வெப்பத்தினுடைய அந்த தாக்கத்தை நம்ம எப்படியாவது கொஞ்சம் அதுல இருந்து விடுபடணும், அதை கொஞ்சம் தனிச்சுக்கணும் என்பதற்காக பல்வேறு விதமான இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒன்றை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமை நாளை அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தார்களோ, மார்க்கத்தினுடைய வரம்புகளை எல்லாம் பேணி நடக்காமல் இருந்தார்களோ, உலகத்தில் வாழும் போது அநியாயக்காரர்களாக, வரம்பு மீறியவர்களாக, அகம்பாவம் பிடித்தவர்களாக, மனம் போன போக்கில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகம் என்ற கடுமையான வேதனை குறித்தும், அந்த நரகத்தினுடைய வெப்பம் குறித்தும், நரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ண காற்றிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது, அதற்கான என்ன முன்னேற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நரகம் என்பது சாதாரணமான கிடையாது. நரகத்தினுடைய அந்த கடுமையான தண்டனைகள் பற்றியும், நரகத்தில் போடப்படக்கூடிய மனிதர்களை பற்றியும், அல்லாஹ் வழங்கவிருக்கிற கடும் தண்டனைகள் பற்றியும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் விவரித்து விளக்கமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் என்பது அது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. எதுக்கு? லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியோர்கள் எப்போது இங்கே வந்து தங்குவார்கள். உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் போற்றக்கூடிய வரம்புகளை எல்லாம் மீறினார்கள் அல்லவா, அவர்கள் எப்போது இங்கே வந்து தங்குவார்கள் என்று நரகம் காத்துக் கொண்டிருக்கிறோம். லித்தாகீன மஆபா லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, அங்கே அவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல. யாரெல்லாம் அல்லாஹ் போற்றக்கூடிய வரம்புகளை மீறுகிறார்களோ யுகம் யுகமாக அங்கே தங்குவார்கள். லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அங்கே குளிர்ச்சியையோ வலா ஷராபா குடிபானத்தையோ பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இல்லா ஹமீமம் வ கஸ்ஸாகா, அங்கே சுடு நீரையும் சீல் நீரையும் தான் பெற்றுக் கொள்வார்கள், வேற எதுவும் அங்க இருக்காது. எப்பேற்பட்ட நரகம்! நரகத்தினுடைய ஒரு அம்சத்தை பற்றி எல்லாம் இந்த வசனத்தை விவரிக்கிறோம். குளிர்ச்சி இருக்காது, குடிக்க தண்ணி கேட்டா இருக்காது, சுடுநீர் தான் இருக்கும். எதை நாம் இந்த உலகத்தில் வெறுக்கின்றோமோ அந்த சீல் நீர் தான் இருக்கும், அதை குடி நல்லா சொல்லிடுவான். எப்பேற்பட்ட கடுமையான நரகம்! அந்த கடுமையான நரகம் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்கள்ல நரகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய வேதனைகளை பற்றி எல்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றான். உண்மையிலேயே அந்த நரகத்தினுடைய வேதனை குறித்து நாம் பயப்படுகிறோமா? நரகத்தினுடைய வேதனை பற்றிய அச்சம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதா? இன்றைக்கு பலர்கிட்ட பார்க்கிறோம், நரகத்தை பற்றியிலான பேச்செல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்? நம்ம என்ன நரகத்திலே இருக்க போறோம்? நம்ம தான் கொள்கையில இருக்கிறோமே. கொள்கையில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி நரகம் கிடைக்கும்? நம்ம தான் சொர்க்கத்துக்கு போயிருவோமே. கொள்கையில் இருப்பவர்களுக்கு சொர்க்கம் தானே.
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி நடந்துட்டு போவோம்? நம்ம சொர்க்கத்துக்கு தானே போவோம் என்கிற ஒரு இருமாப்பில் சிலர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அநியாயக்காரர்களுக்கு, வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு, காஃபிர்களுக்கு, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் நரகம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பின்னாடி ஆள் நிக்கிறாங்க. கேப் இருக்க இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். நமக்கா நரகத்தை வச்சிருக்கிறான்? நம்ம தான் தொழுகிறோம், நம்ம தான் நோன்பு வைக்கிறோம், நற்காரியங்கள்ல நம்ம தான் ஈடுபடுறோம். நமக்கு எப்படி நரகம் கிடைக்கும் என்ற ஒரு இருமாப்பில் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், நரகத்தை பற்றி, அதனுடைய கடுமையான தண்டனைகள் பற்றி எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஒரு முஸ்லிம் உளப்பூர்வமாக ஆழமாக சிந்தித்து படிப்பார்கள். கண்டிப்பா நரகத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை அவர் கழிக்கவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையை தொடரவே முடியாது. நரகத்தை பற்றி அச்சத்தோடு அவருடைய வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், வமன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடை லேசா இருக்கிறதோ, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபஸஹும், அவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைத்துக் கொண்டவர்கள். நன்மையினுடைய எடை, அதுக்கு முந்தைய வசனத்துல நன்மையினுடைய எடை யாருக்கு கனத்திருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் நல்லா சொல்றோம். அதற்கு அடுத்த வசனத்துல யாருக்கு நன்மையினுடைய எடை லேசா இருக்கிறதோ அவர்கள் தான் தமக்குத்தானே நஷ்டம் விளைத்துக் கொண்டவர்கள். பொதுவா மறுமை நாள் 4 வகையினரா மக்கள் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு சாரார் எப்படி இருப்பாங்கன்னா, விசாரணைக்கு அல்லாஹ் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எவ்வித விசாரணையும் இன்றி நேரடியாக சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தில் உள்ள 70,000 பேர், 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு போவார்கள். அவர்களுடைய பண்பை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சகனம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் முழு நம்பிக்கை வைப்பார்கள். அவங்க தவக்கல் வைக்கிறது அல்லாஹ் நல்லதா இருக்கும். அவர்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ்வே சார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட தவக்கல் வைக்கக்கூடிய, அல்லாஹ்வே சார்ந்திருக்கக்கூடிய 70,000 பேருக்கு கேள்வி கணக்கே கிடையாது. 70,000 பேர் வருவாங்க, விசாரணை இன்றி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இவங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் வருவாங்க, அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். ஆனால் விசாரணை எதுவுமே இல்லாமல் நேரடியா நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்கதான் காஃபிர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்த இணை வைப்பாளர்கள். 2வது சாரார். 3வது ஒரு சாரார் வருவாங்க, நிறைய நன்மைகள், சில நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள். அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் தராசு தட்டில் ஒரு பகுதியில் வைப்பான் அல்லாஹ். இன்னொரு தட்டில் அவர்கள் செய்த பாவ சுமைகள் வைக்கப்படும். பாவ சுமையினுடைய தட்டு மிகைத்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்திற்கு போய்விடுவார்கள். நன்மையினுடைய தட்டு மிகைத்து விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இது 3வது சாரார். 4வது சாரார், அல்லாஹ் அவர்களுடைய செயல்கள் பற்றி துருவி துருவி கேள்வி கேட்பான். இப்படிப்பட்ட ஒரு சாரார்கள் இருப்பார்கள். இதுல ஃபர்ஸ்ட் 2 சாராருக்கு பிரச்சனை இல்லை, ஒண்ணு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 2வது சாரார் நேரடியா நரகத்துக்கு போயிடுவாங்க, விசாரணை கிடையாது. விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி கேட்க வேண்டும். இது ஒண்ணு. 2வது சாரார் நரகத்துக்கு போயிடுவாங்க, அதுல இருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இணை வைப்பினுடைய எந்த வகையிலும் நாம் அனைவரும் எந்த காலத்திலும் சேர்ந்துவிடக் கூடாது. அந்த நிலையில் நாம் நீடித்து விடக் கூடாது. அல்லாஹ் அதில் நம்மை வைத்து விடக் கூடாது. இது 2வது சாராருடைய நிலை. 3வது சாராருக்கு தான் பிரச்சனையே. நன்மையும் செஞ்சிருப்பாங்க, பாவமும் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் நாடி, அல்லாஹ் அருள் புரிந்து, நன்மையினுடைய தட்டு கலந்து, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவர்களா அவர்கள் ஆகிவிட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுடைய நன்மையினுடைய தட்டு மிகைக்காவிட்டால், பாவ சுமைகள் மிகைத்து விட்டால் நரகத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த நரக, கடுமையான நரகத்தை தாங்கக்கூடிய வலிமையோ ஆற்றலோ நம்ம யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் நரகம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான வேதனை. நம்ம உலகத்தினுடைய நெருப்போடு ஒப்பிடக்கூடிய அளவில் அல்லாஹ்வுடைய நரகம் இருக்காது, நரகத்தினுடைய நெருப்பு இருக்காது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணனை செய்கிறார்கள்.
அஹதத்துல் இபாதிய சாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் என்பது மாலா ஐனுன் ரஅத், இதுவரை எந்த கண்ணும் பார்த்ததில்லை, வலா உதுனுன் சமிஅத், இதுவரை எந்த காதும் கேட்டதில்லை, வலா ஹதர அலா கல்பி பஷர், இதுவரை எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்து பார்க்கிறாரு அந்த இன்பங்கள் சொர்க்கத்தில் உண்டு. சேம் டைம் நரகத்தை பற்றியும் நபிகள் நாயகம் அவர்கள் வர்ணனை செய்திருக்கிறார்கள். நரகத்தை பற்றிய வர்ணனை செய்து அது குறித்து எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்கரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின்னார், நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விவரித்தார்கள். நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசியவுடன் அவர்களுடைய உள்ளம் பதை பதைத்தது, நடுநடுங்கினார்கள். நடுநடுங்கி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபதஅவ்வத மினன் நார், அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கோரினார்கள். இறைவா, நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு. நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணுமா? நம்ம பார்வையில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சான்றளிக்கிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر, பாவத்தில் நபியே நீ செய்த முந்தையதையும் பிந்தையதையும் உமது இறைவன் உமக்காக மன்னித்து விட்டான், அருள் புரிந்து விட்டான். நபிகளாருக்கு நபிகள் நாயகம் அவர்கள் நரகத்தை பற்றி விவரிக்கிறார்கள். விவரிக்கும் போது நடுநடுங்குகிறார்கள். நடுநடுங்கி விட்டு சொல்கிறார்கள், இறைவா, நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாத்து விடு. பாதுகாப்பு கேட்டார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார், தோழர்களை அழைத்து சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவு பிஷித்தி தம்ரோ, நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வலவு பிஷித்தி தம்ரோ, ஒரு பேரித்தம் துண்டு இருக்கும்ல, அந்த துண்டு அளவிற்கு தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஃபைல்லம் தஜிதுஹு, ஒரு ஆளுக்கு அது கூட கிடைக்கிற, அப்ப என்ன பண்றது? ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசி நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளையாவது பேசுங்க, குறைந்தபட்சம் அதை செஞ்சாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன்? நரக நெருப்புன்றது கடுமையானது. அது குறித்த எச்சரிக்கைகளை எல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதன் காரணத்தினால் நரகமா நமக்கா கிடைக்க போகுது? நமக்கெல்லாம் நரகத்துக்கு வாய்ப்பே இல்லை. நரகத்திற்கான வாய்ப்பெல்லாம் நமக்கெல்லாம் குறைவு. அதை பார்த்துக்குவோம், என்னைக்காவது ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிறோம், பாதுகாப்பு தேடிக்குவோம் என்று சாதாரணமா கடந்து விடுகிறோம். நரகம் என்பது மிக கடுமையானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள், நபிகள் நாயகம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நரகம் என்பது சாதாரணமானது கிடையாது. அதுல உள்ள வேதனைகள், கொடூரங்கள் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடியார்கள் துடிதுடிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தினுடைய அந்த வேதனையை பற்றி விவரிக்கும் போது சொல்றாங்க, நரகத்தினுடைய வேதனை என்பது உலகத்தினுடைய வேதனையை விட, நரகத்தினுடைய வேதனை பத்தி சொல்றாங்க, நரகம் அப்படிங்கிறது உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு அதனுடைய கடுமை அதிகம். அதனாலதான் இது இந்த மாதிரி வெப்பம்லாம் வெயில்லாம் அடிக்குதுல, கடுமையான வெயில்லாம் நம்மளால தாங்க முடியல. இந்த வெயிலுடைய தாக்கம்ன்றது நரகத்தினுடைய வெளிப்பாடு தான். நரகத்தினுடைய வெப்ப காற்றின் வெளிப்பாடுன்னு நாங்க சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு சமயத்தில், சரி புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி, சித்தத்துல் ஹர், கடுமையான வெப்பத்தினுடைய அந்த வெப்ப காற்று இருக்கிறது அல்லவா, அது எதனால் ஏற்படுகிறது என்றால் மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய வெப்ப காற்றின் வெளிப்பாடுதான் கடுமையான வெயில். வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறதுல கடுமையா என்ன நினைக்கிறீங்க? அந்த வெயில் காத்து, அந்த வெயில்ல காத்தெல்லாம் வெப்ப காற்று அடிக்கிறது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நரகத்தினுடைய வெளிப்பாடு தான். நரகம் மூச்சு விடும்போது கடுமையான வெயில் அடிக்கிறது. ஒரு மூச்சு விட்டாலே இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னா அதுல நம்ம போடப்பட்டால் அதை உண்மையிலேயே நம்ம தாங்கிக் கொள்ள இயலாது என்பதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்குரிய அம்சங்களை பல்வேறு தருணங்கள்ல நம்ம மறந்து விடுகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள் நரகத்தை பற்றி. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, உஹது மலை, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசியினுடைய கடவாய் பற்கள் உஹது மலை அளவுக்கு பெருசா இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு நரகவாசியினுடைய தோல் புஜத்திலிருந்து அவர்களுடைய இன்னொரு தோல் புஜம் வரைக்கும் போறதுக்கு 3 நாள் நாம் பயணம் செய்யக்கூடிய தூரம் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இங்க இருந்து இங்க வரையும் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரணமா ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு ஆளை இங்க இருந்து இப்படி கடந்து போறதுக்கு ஒரு செகண்ட்ல கடந்து போயிடும். 3 நாள் ஆகும்னா
நரகன்றது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல யூதா பி ஜஹன்னம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல நரகத்தை 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு வானவர்கள் இழுத்து கொண்டு வருவார்களாம் மறுமையில. எவ்வளவு சங்கிலி? 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது அந்த நரகத்தினுடைய 70,000 சங்கிலில ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மாணவர்கள் இருப்பாங்க. பிரம்மாண்டமான படைப்பு. வானவர்கள் அப்படிங்கிறதே பிரம்மாண்டமான படைப்பு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய படைப்பு. 70,000 மாணவர்கள் ஒவ்வொரு சங்கிலிலே உட்கார்ந்து இருப்பாங்கன்னா எத்தனை கோடி மாணவர்கள் இருப்பாங்க? எத்தனை லட்சம் மாணவர்கள் இருப்பாங்க? எத்தனை மில்லியன் மாணவர்கள் இருப்பாங்க? ஒவ்வொரு சங்கிலே 70,000 மாணவர்கள் இருந்து அந்த நரகத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்தா நரகத்தினுடைய அந்த பிரம்மாண்டம் எவ்வளவு பெரிய குழி அது. நரக படுகொலி என்பது எவ்வளவு பெரிய குழி. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா காஃப்ல சொல்லி காட்டுறான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலத்தி. நரகத்தை போட்டு அதற்குரியவர்கள் எல்லாம் அல்லாஹ் நிரப்பியதற்கு பின்னால் நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி எழுப்பானாம், ஹலிம் தலத்தி, நிரம்பி விட்டாயா, போதுமா உனக்கு அப்படின்னு கேட்பானா. நரகம் அதுக்கு பதில் சொல்லுமா, ஃபஹல் மின் மஸீத், இன்னும் யாராவது இருக்காங்களா? எப்படி? எல்லாத்தையும் போட்டு நிரப்பினதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வரம் மீறினார்களோ, காஃபிர்களா இருந்தாங்களோ, அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ எல்லாத்தையும் போட்டு நிரப்பியதற்கு பின்னால் நரகம் கேட்குமாம், இன்னும் இருக்கா? இன்னும் அப்ப நரகம் நம்பல. எல்லாத்தையும் போட்டு நிரம்பினாலும் நரகம் நம்பாது என்றால் அந்த படுகொலி எவ்வளவு பிரம்மாண்டமான படுகொலி. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் போது நற்காரியங்களை நாம் அதிகப்படியாக செய்யணும். பாவமான காரியங்கள்ல இருந்து எல்லா நேரங்களிலும் நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்புகளை மீறாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய செயல்களை பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். தண்ணி கேட்பாங்க, தண்ணி கிடைக்காது. வேதனையெல்லாம் தாங்கிக்கிற முடியாம, அந்த வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நரகவாசிகள் கேட்பார்களாம், அவர்கள் உதவி தேடுவார்கள். யுகாசு பிமாயின் கல்முஹ்லி, உதவி தேடினால் தண்ணி வேணும் கேட்டா நம்ம என்ன செய்வோம்? தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். நரகத்துல தண்ணி வேணும் கேட்டா உலோகம் போன்ற உருக்கப்பட்ட அந்த பொருட்களை உலோகத்தால் உருக்கப்பட்ட நீரை அவர்களுக்கு கொடுப்பாங்க. உலோகத்தில் உருக்கப்பட்ட நீர்லாம் எப்படி இருக்கும்? கொதிக்கும். யஸ்வில் உஜு, அவர்களுடைய முகத்தில் அது ஊற்றப்படும், முகத்தை கரித்து விடும். சாத் முர்தஃபகா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பிஸஸ் ஷராப், அதுதான் கெட்ட பானம், அதுதான் கெட்ட தங்குமிடம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமின் வராஇஹிம் ஜஹன்னம், அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கும். அந்த நரகம் எப்படிப்பட்டது என்றால், அந்த நரகத்தில் வைஸ்கா மின் மாஇன் ஷதீத், சீல் நீர் அவர்களுக்கு போட்டப்படும். யாருமே கற்பனை பண்ணி பார்க்க மாட்டோம். யாராவது கேட்போமா? சீல் நீர் கேட்டாலும் நம்ம காது கூசும். சீல் நீர் ஐயன்றும், ஐயருப்படுவோம். சீல் நீர் போட்டப்படும். எத்தஜர்ராஹு, அதை மிடராக அவர் விழுங்குவார். வலா யுகாது யுஸீபுஹு, அதை அவரால் எளிதில் விழுங்க முடியாது. சீல் நீர் குடிக்க முடியுமா? தண்ணியா இருந்தா குடிச்சிடும். இன்னும் சொல்ல போனா கோடை காலத்துல தண்ணியை குடிக்க முடியல. வெயில்ல எங்கேயாவது சரி லேசா தண்ணி மினரல் வாட்டர் வாங்கி குடிப்போம் அப்படின்னு குடிச்சா கூட அது என்னோட இப்படி குடிக்குது தண்ணி அப்படிங்கிறோம். பகல் நேரத்துல குளிப்பதற்கு கூட கஷ்டமா இருக்கிறது. ஒரு 12 மணிக்கு மேல குளிக்க முடியல. காலைல அதுக்குன்னு பிரத்யேகமா தண்ணி பிடிச்சி வச்சு அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறோம். நரகத்துல அப்படியா இருக்கும். சீல் நீர் போட்டப்படும். அந்த சீல் நீரை ஒரு ஆள் விழுங்கவே முடியாது. அதாபுன் கலீம், இதற்கு பின்னால் இன்னும் கொடிய தண்டனை இருக்கிறது. எல்லா புறங்கள்ல இருந்து அவருக்கு மௌத் வரும். அவர் மரணிக்க மாட்டார். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கவனித்து பார்த்து நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நற்செயல்கள் நீடிக்கும். ரமலான்ல நற்செயல் செஞ்சோம், ஷவ்வால் கடந்துட்டோம், ஷவ்வால் ஆரம்பிச்சிட்டோம். ஷவ்வால்ல நாம் செய்த ரமலான்ல செய்த நற்காரியங்களுடைய தொடர்ச்சிகள்லாம் நம்ம பேணுறோமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா அமல் செஞ்சிருக்கோம். பாவமான காரியங்கள்ல இருந்து எவ்வளவு நம்மை விலக்கி இருப்போம். உண்மையிலேயே இப்போதும் அதே நிலையில் தான் நம்ம நீடிக்கிறோமா? பாவமான காரியமா விலகிதான் இருக்கிறோம். நன்மையான காரியமா அதை ஆர்வம் எடுத்து செய்கிறோம், அக்கறையோடு செய்கிறோம். இந்த நிலைகள்லாம் இப்பயும் நம்ம இடத்தில் தொடர்கிறதா? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்கும் அப்படிங்கிற மரத்தை பத்தி சொன்னாங்க. நரகத்துல
சாப்பாடு உணவுன்னு கேட்டா சக்கும் மரத்தை கொடுப்பாங்க. அந்த மரத்தில் உள்ள அது ஒரு விஷச்செடி. அந்த விஷச்செடியினுடைய ஒரு துளி இந்த பூமியில் படுமானால் பூமியினுடைய வாழ்வாதாரத்தை அது அழித்து விடும். கேட்கறதுக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அப்படிப்பட்ட விஷச்செடி எல்லாம் நரகத்தில் இருக்கும். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நரகத்திலே ஆக குறைந்த வேதனை ஒருவர் கொடுக்கப்படும். ஜம்ரத்தவன், 2 கங்குகள் ஒருவருடைய உள்ளங்காலில் வைக்கப்படும். அந்த கங்கியினுடைய வேதனையினால் அவருடைய மூளை குதிக்கும். அவர் நினைப்பாராம், நமக்கு தான் ரொம்ப லேசான வேதனை போல, ஆக பெரிய ரொம்ப பெரிய வேதனை நமக்கு தான் போல அப்படின்னு நினைப்பாராம் அவர். ஆனா சொல்லப்படுமா, அவருக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வேதனை உங்களுக்கு தான். எது? 2 கங்குகள் எடுத்து காலில் வச்சா, உள்ளங்காலில் வச்சா அதனுடைய தாக்கத்தினால் மூளை குதிக்கும் என்றால் எவ்வளவு கடுமையான வெப்பம் நரகத்தில் இருக்கும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அந்த நரகத்தினுடைய வாடையை கூட நாம் நுகராமல் சொர்க்கத்தினுடைய வாடையைத்தான் நாம் நுகர வேண்டும், அதனுடைய இன்பங்களைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வினுடைய வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை பேணி நடந்து, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராம்களை விட்டு விலகி, பாவமான காரியங்களை விட்டு விலகி, நல்ல அறங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம நேரில் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. இன்னும் ஆள் வெளியே நிற்கிறாங்க. கொஞ்சம் உள்ள வந்துடும். சஃப்ல நிற்கும் போது கூட நின்றுட்டா கூட மீதி உள்ளவங்க வேலை தான் போய் ஆகணும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த உலகத்தில் வாழும்போது திருமறை குர்ஆனை பற்றிய பார்வை நம்மிடத்தில் இருக்குமானால் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வினுடைய அருள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். அப்படிதான் நம்ம இருக்கணும். அப்படி திருமறை குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லாஹ்வினுடைய கருணை குறித்து, அல்லாஹ்வினுடைய அன்பு குறித்து பேசக்கூடிய நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. ஆனா ஒரு இடத்துல அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், நம் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன், ரஹ்மான் ரஹீம் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நப்பி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிப்பாளன், நான் அளவற்ற அருளாளன். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், நான் தரக்கூடிய வேதனை தான் வேதனை. உண்மையிலே இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி, இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி நம்முடைய காரியங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு விதம், அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படிங்கிறது அதை தாண்டிய விதம். கருணையாளன் அப்படிங்கிறது தனி, அல்லாஹ் தரக்கூடிய வேதனை தான் வேதனை அப்படிங்கிறதும் தனி. அதை கவனத்தில் கொண்டு புரியக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். அதோடு சேர்த்து 2வது உரையில ஒரு 2 அறிவிப்புகள் இருக்கிறது. முதல் அறிவிப்பு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கென்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய ஏராளமான இறை இல்லங்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக இணை வைப்பில்லாத இல்லங்கள் உருவாகி கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எஸ்சிஎஸ் காலனி என்ற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இறை இல்லத்தை ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி கடந்த பல வருடங்களா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த சகோதரர்கள் தற்போது அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணி அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பாதி அளவிற்கு சென்று விட்டது. ஏறத்தாழ அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு 41 லட்சம் ரூபாய் தேவை. அதுல ஒரு 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு வசூல் செய்து விட்டார்கள். இப்ப ஒரு முக்காவாசி கட்டிட வேலைகள் முடிந்து இன்னும் ஒரு குறை கட்டிடமும் பினிஷிங் ஒர்க்கும் இருக்கிறது. அந்த கட்டிட வசூலுக்காக வேண்டி நம்முடைய கடலூர் பகுதியில் உள்ள அனைத்து தௌஹீத் மர்கஸ்களையும் அதற்காகத்தான் வசூல் செய்யப்படுகிறது. பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்கான நன்மைகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய இடம் எது என்றால் நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் தான். அதனால அந்த பிடிச்சமான இடத்திற்கு நாம் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாம் லேசாக்குவான். மறுமையில் நம்முடைய நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான
நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இத்தகுன் நாரவலோ பிஷக்தி தம்ரா, பேரித்தம்பளம் அளவிற்கு தர்மம் செய்தாவது, ஒரு துண்டு அளவுக்கு தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கிறாங்க. இந்த கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறோம். நரக நெருப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஜும்மாவிற்கு பிறகு அந்த பள்ளிவாசல் வகைக்கா கட்டுமான வகைக்கா வசூல் செய்வார்கள். ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல். பொதுவாக மற்ற மாவட்டங்களை விட திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறது, திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சங்கிகள் இருக்கக்கூடிய பகுதி. அங்க முஸ்லிம்களுக்கு எதிரான விஷம பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பூர் மாவட்டங்கள்ல பிரத்யேகமாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நிறைய நம்ம முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதற்கு மத்தியில ஒரு இறை இல்லம் கட்டுமான பணின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான கிடையாது, அசாதாரணமானதும். அந்த பணிகளை அல்லாஹ்விற்காக முன்னெடுத்து செய்கிறார்கள். அந்த வகைக்காக நம்மால் இயன்ற பொருளாதார உதவிகளை பணமாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நகைகளை கொடுத்து அந்த அல்லாஹ்வினுடைய கட்டுமான பணிக்காக, பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய மர்கஸில் வைத்து நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ், நாளைய தினத்திலிருந்து 17 நாட்கள் கோடைக்கால பயிற்சி வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சி வகுப்பில் பெற்றோர்கள் மார்க்க அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு தளம். உங்களுக்கு நல்லா தெரியும், கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு தான் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. வாய்ப்புள்ள சகோதர சகோதரிகள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த பயிற்சி வகுப்பிற்கு அனுப்பி மார்க்க நல்லொழுக்கம் உடையவர்களாக அவர்களை ஆக்குவதற்குரிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.